ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெப எழுப்புதல் அக்கனி ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மீண்டும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேறு பகுதி நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாகப்படி உங்களுடைய பலன் என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நெகேமியா ஜனங்களை பார்த்து சொல்லும்போது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாகப்படி உங்களுடைய பலன். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி எப்போது வரும் என்றால், கர்த்தருடைய தாசனாகிய தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வேத வசனம் என் மனமகிழ்ச்சியாக இராவிட்டால் எந்தோ நான் மறைந்து இருப்பேன். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான பிள்ளைகளே, கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போது, கர்த்தருடைய வேத வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நித்திய மகிழ்ச்சி உண்டு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். ஆண்டவரும் நம்முடைய இரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவும் அதை தான் சொல்லியிருக்கார். நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயுங்கள். உங்கள் இதயம் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பம். இன்றைக்கு அநேக ஜனங்கள் மற்றவர்களுக்கு விரோதமாக, மற்றவர்களுடைய மகிழ்ச்சியை கெடுப்பதற்காக வேண்டாத வார்த்தைகளை பேசி மனமடிவாக்குகிற காலங்கள் இந்த காலங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், சில நம்முடைய மன நிம்மதியை கெடுக்கலாம், சிலர் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கலாம், சந்தோஷத்தை கெடுக்கலாம். ஆனால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாகப்படி நமக்கு பலன். அதை உணர்ந்து எவ்வளோ போராட்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, கர்த்தருக்குள்ளாக நம்ம மகிழ்ச்சியாகப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். உங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையுள்ள நல்ல தெய்வமே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாகப்படி உங்களுடைய பலன் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் மக்கள் சந்தோஷமாக இருக்க, எப்பொழுதும் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய சமாதானத்தை கெடுக்க எல்லா வல்லமைகளும் உடைய நாமத்தினால நாங்கள் கடிந்துகளும், மனுஷக வல்லமைகளும் உடைய நாமத்தினால கடிந்துகளும், பலகீனத்தின் ஆவிகளும் உடைய நாமத்தினால கடிந்துகளும். கர்த்தாவே, இந்த நாள் எங்களுக்கு ஆசிரமாய்ப்பதாக. இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் அனுசரிக்க பிள்ளைகளுக்கு ஆட்சிப்பிக்கும். கர்த்தராமே இந்த ஆண்டை ஆஸ்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.